பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இப்பவே ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. சில சமயத்தில் சில பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அற்புதம் என்றாலே இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் என்றுதான் அர்த்தம். இது சுகமாக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க, ஆனால் இயேசு சுகமாக்குகிறார். அது அற்புதம். இது தீர்க்க முடியாத பிரச்சனை என்று மக்கள் சொல்றாங்க, இயேசு அதை தீர்த்து வைக்கிறார். அது அற்புதம். இது விடுதலை ஆகாது, இது அவ்வளவுதான் முடிந்து போனது என்று மற்றவர்கள் சொல்லும்போது ஆண்டவர் அதை முடிய செய்து அதில் சந்தோஷத்தை கொடுக்கும்போது அது அற்புதம். அப்படி இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கூட செய்ய விரும்புகிறார். அவரால் முடியும். நீங்கள் நினைக்கலாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. மருத்துவர்கள் சொல்லலாம், இனி எங்களால் முடிஞ்சதை செய்துட்டோம், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிற ஒரு தேவன். ஏன் அவர் அப்படி செய்கிறார் என்றால், நம்ம மேல அவர் ரொம்ப பாசம் வைத்திருக்கிறார், நம்ம மேல அவர் அன்பு வைத்திருக்கிறார். அநேகருடைய அன்பை உணராததுனால தான் இயேசுவண்டை அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறார்கள். நிறைய பேர் தப்பான எண்ணம் கொண்டு இயேசுனா மதம் என்பதாக நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, மதத்துக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இயேசு மதத்தை பற்றி பேசவும் இல்லை, மதத்தை பரப்புங்கள்னு இயேசு சொல்லவும் இல்லை. அதனால் அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் நம்முடைய தேவன், நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்முடைய பரம தகப்பன். அதனால நம்ம மேல அவர் அக்கறையும் நம்ம மேல ஒரு பாரமும் உள்ளவராக அவர் காணப்படுகிறார். அதனால்தான் நம்ம வேதனையோடு கண்ணீர் வடிக்கும் போது அவரால் அமைதியா இருக்க முடியாது. நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவரை விசுவாசித்தவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட சில சமயம் நோயில் தாக்கப்படுகிறோம், பலவீனம் தாக்குகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்க வரைக்கும் இதெல்லாம் நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், ஏன் எனக்கு இப்படி கஷ்டம், நான் ஆண்டவரை நேசிக்க தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் என்று கேள்வி எழுப்பாம, இயேசுவால் என்னை குணமாக்க முடியும்,